இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க, இதையும் சாமி கிட்ட வச்சிருங்க அத்தை. மாமா இது எதுக்கு மாமா? மச்சான், ஜானகி தங்கச்சிக்கு தானான்னு ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, மாயான்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. இது என் மருமகளுக்காக நான் வேண்டிக்கிட்டது. மச்சான் மாயாவை தத்தெடுத்தது இல்லாம பண்ண கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை ரத்து பண்ணி மாயாவை திரும்ப அவர் பொண்ணா ஏத்துக்கணும். அதுக்காக நான் வேண்டிக்கிட்டு வைக்கிறேன். மாயா, நாம ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நாம நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தவங்க நினைப்பாங்க. உனக்காக மாமா இத பண்றாரு. மச்சான், ஜானகி தங்கச்சி இங்க இருந்தா என்ன பண்ணிருக்குமோ அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். தேங்க்ஸ் மாமா. அட என்ன மருமகளே, எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத. மச்சான் சீக்கிரமா உன்னையும் ஏத்துப்பாரு. அண்ணி, நம்ம ரெண்டு பேரும் இங்க குத்துக்கொள்ளு மாதிரி இருக்கும். நாம நல்லா இருக்கணும்னு இங்க யாருமே எதுவுமே பண்ணல. இவ இந்த குடும்பத்துல இருக்கணும்னு உங்க புருஷன் பொம்மை வைக்கிறாரு வேண்டிக்கிட்டு. இவருக்கு வேற வேலையே இல்ல. அவளை எப்பவுமே தலையில தூக்கி வச்சுட்டே இருப்பாரு. நானும் இந்த வீட்ல பிறந்தவ தானே, எனக்கு யாருமே பொம்மை வைக்கல பாரு. பத்மா, உன் பொம்மையெல்லாம் இங்க வைக்க முடியாது. வேணும்னா நம்ம வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விடலாம். என்ன என்ன அப்ப என்ன திருஷ்டி பொம்மைன்னு சொல்றீங்களா? ஏய், அப்படி சொல்லக்கூடாதுதான். நியாயப்படி உன்னை சூனியக்காரி பொம்மைன்னு தான் சொல்லணும். இத பாரு, எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சிட்டு இருக்காத. போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு.